ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹேமா ஸ்பைசி சமையல். இன்னைக்கு நம்ம எந்த ரெசிபி வீடியோவும் பார்க்க போகிறதில்ல. இன்னைக்கு வந்து ஓடிஜியோட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஓடிஜி வாங்கி ஒரு 6 மந்த் இருக்கும். 6 மந்த்துக்கு முன்னாடி நான் எப்படி வாங்கியிருந்தேன், அதுக்கப்புறமா இந்த ஓடிஜியோட யூசேஜ் எப்படி இருக்கு, இது வாங்கலாமா வேண்டாமா, இது எத்தனை லிட்டர், இந்த மாதிரி இதில் உள்ள அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் எல்லாத்தையுமே நான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். டீட்டெயில்டாக சொல்ல போகிறேன். இது வாங்கும்போது எவ்வளோ அமௌண்ட்டுக்கு வாங்கியிருந்தேன், பண்ணணும், எப்படி கிரில் பண்ணணும், அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸுமே, அந்த டெம்பரேச்சர் எப்படி மெயின்டைன் பண்ணணும், எப்படி எதுக்கு பேக் மோடுக்கு எதுக்கு வைக்கணும், அதாவது கன்வென்ஷன் மோடு, டோஸ்ட் மோடு, இதுக்கெல்லாம் வந்து எது வந்து செட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே வந்து ஃபுல் ரிவ்யூ வந்து நான் இதில் கொடுக்க போகிறேன். இன்கேஸ் நீங்கள் வந்து ஓடிஜி வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து ஓடிஜி வாங்கணும் அப்படின்னு ஏதாவது பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா, அதுவும் மார்ஃபி ரிச்சர்ட் பிராண்ட் வந்து நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு போயிட்டு நீங்கள் வாங்குறதுனா கண்டிப்பாக வாங்குங்க. அதோட ஃபுல் ரிவ்யூ நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் என்ன வந்து டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்றதையும் நான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நிறைய ஹோம் பேக்கர்ஸ் வந்து இப்போ நம்ம வந்து ஓடிஜி வாங்கணும், அது மார்ஃபி ரிச்சர்ட் பிராண்ட் வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். நிறைய பேர் வந்து கேட்டாங்க என்கிட்ட, இது எப்படி யூஸ் பண்ணுறீங்க, அதோட ரிவ்யூ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பர்சனலாகவும் கமெண்ட் செக்ஷன்லையும் கேட்டு என்கிட்ட நிறைய பேர் வீடியோஸ் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுனால தான் நான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து கொஞ்சம் பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் டேரெக்டாக வந்து வீடியோ எடிட் பண்ணாமல் டேரெக்டாக பேசி நான் வீடியோ எடுக்கிறேன். ஸோ அதனால தான். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ஓடிஜியோட ரிவ்யூக்குள்ளே போயிடலாம். இந்த பிராண்ட் பார்த்தீங்கன்னா மார்ஃபி ரிச்சர்ட் பிராண்ட்லேயே நிறைய மாடல்ஸ் வந்து நமக்கு இருக்கு. இந்த பிராண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாடல், இதோட மாடல் நேம் எனக்கு இப்போ கரெக்டாக ஞாபகம் இல்லை. நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக உங்களுக்கு அது சைடில் வந்து ஸ்க்ரீனில் வைக்கிறேன், நீங்கள் பாருங்கள். இது வந்து கரெக்டாக ஒரு 30 லிட்டர் வந்து எம்ஆர்பி ரேட் பார்த்தீங்க 17,000 சம்திங் அந்த அமௌண்ட்டுக்கு இருந்துச்சு. நம்ம வாங்கினப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8,000 ருபீஸ்க்கு நம்ம வாங்கியிருந்தோம். ஃப்ளிப்கார்ட்டில் தான் நான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். ஆன்லைன் ஷாப்பில் தான் மோஸ்ட்லி வந்து நமக்கு இது அவைலபிளாக இருக்குது. நீங்கள் கடையிலலாம் பார்த்தீங்கன்னா, அதாவது ரிலையன்ஸ் ஸ்டோரு இதிலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. பட் ஆனால் இந்த சைஸ் தான் வேணும், இல்லை இத்தனை லிட்டர் வேணும்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. மேக்ஸிமம் நான் கேட்ட வரைக்கும் அது மாதிரி தான் சொல்கிறாங்க. நாங்களும் நிறைய சர்ச் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் ஆன்லைனில் சர்ச் பண்ணோம். இது ஆர்டர் போட்டு ஒரு 3 to 4 டேஸ்லேயே வந்து எனக்கு ரிசீவ் ஆகிடுச்சு. ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி மாதிரி கொடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து ஏதாவது ப்ரோக்கன் இருந்தால் நம்ம செக் பண்ணி வாங்க முடியும். ஸோ இப்போ நம்ம வந்து இது 30 லிட்டர் மார்ஃபி ரிச்சர்ட் பிராண்டு. இதில் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற லேயர் பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் வந்து 2 கலர் இருந்தது, கோல்டு கலர் அண்ட் சில்வர் கலர் இருந்தது. நான் வந்து இந்த கோல்டு கலர் வந்து பிக் பண்ணியிருந்தேன். ஸோ இது வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ வாங்கி 6 மந்த் ஆயிடுச்சு. ஸோ வந்ததுலேருந்து நல்ல யூசேஜ். பவர் எவ்வளோ கன்சியூம் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ரொம்ப வந்து பவர் டெய்லியுமே நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட பேக்கிங் பிஸ்னஸ்க்கு ஃபுல்லாகவே இதுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பவர் வந்து எனக்கு ரொம்ப ஜாஸ்தியெல்லாம் வரல. அதாவது இபி பில்லை சொல்கிறேன் நான். யூஸ்வலாக எனக்கு ஒரு 500 ருபீஸ் பில் வருதுன்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 100-200 ருபீஸ் தான் எக்ஸ்ட்ரா வருது. ஸோ நான் ரொம்ப வந்து அதிகமாகலாம் பேக் பண்ணுறேன்னு சொல்ல முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு 1 kg, மேக்ஸிமம் 1 kg, ஒரு சில நாள் நான் பண்ணாமலும் இருக்கலாம். ஒரு நார்மல் பேக்கர்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப வந்து அதிகமான ஆர்டர்ஸ்லாம் நான் எடுத்து பண்ணுறதில்ல. 1 kg, மேக்ஸிமம் 2-3 kg வரைக்கும் போயிருக்கு. இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட் அ டைமில் வந்து ஒரு 1 kg அளவுக்கு பேக் பண்ணி எடுக்கலாம். அட் அ டைமில் 1 kg அளவுக்கு இதில் பேக் பண்ணி எடுக்கலாம். இதே குக்கீஸ்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து உங்களுக்கு பேக் பண்ணுறதுக்கு நிறைய டைம் எடுக்கும். நிறைய டைம் எடுக்காது, நிறைய டைம் வந்து பேக் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ ஒரு 1/2 kg குக்கீஸ் வந்து பேக் பண்ணுறீங்க அப்படின்னா அதை வந்து ஒரு 2-3 டைமாக வந்து பேக் பண்ணி எடுக்கணும். ஏன்னா நம்ம குக்கீஸ் வைக்கும்போது செப்பரேட்டாக வச்சுருப்போம். அதாவது இந்த மாதிரி பிளேட்டில் அதுக்கெல்லாம் செப்பரேட்டாக நமக்கு வந்து பிளேட்ஸ் கொடுத்துருக்காங்க.
இந்த மாதிரி பிளேட்ல வந்து இங்க ஒரு பீஸ் இங்க ஒரு பீஸ் இங்க ஒரு பீஸ் அந்த மாதிரி வைப்போம் இல்லைங்களா. ஸோ அதனால வந்து நமக்கு கேப் இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால ஒரு 1/4 கிலோ ஒரு 200 கிராம்ஸ் தான் அட் டைம்ல இதுல வந்து பேக் பண்ண முடியும். இது வந்து பாத்தீங்கன்னா ஒயர் ராட் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. எப்பவுமே நான் வந்து இது சென்டர்ல தான் வைப்பேன். நம்ம இங்கேயும் பிளேஸ் பண்ணலாம், இங்கேயும் பிளேஸ் பண்ணலாம், மேலேயும் பிளேஸ் பண்ணலாம், இங்கேயும் பிளேஸ் பண்ணலாம் பாருங்க. இதை கீழேயும் பிளேஸ் பண்ணலாம், இதை இங்கே அதே மாதிரி இந்த இதுலேயும் பிளேஸ் பண்ணலாம், இந்த மாதிரி பிளேஸ் பண்ணலாம். நான் வந்து எப்பயுமே இந்த சென்டரில் தான் வச்சுருப்பேன். இப்போ நான் வந்து ஏதோ ஒரு ப்ரௌனி பேக் பண்ணுறேன் அப்படின்னா இதை சென்டரில் தான் வச்சு பேக் பண்ணுவேன். இப்போது நான் இந்த ட்ரே வந்து உள்ளே வைக்க போகிறேன். இப்போது இந்த டின்னை வந்து உள்ளே வைக்க போகிறேன் அப்படின்னா இந்த மாதிரி சென்டரில் வச்சு பேக் பண்ணுவேன். நீங்கள் வந்து ஒரு சில பேர் வந்து இப்படி ஓரமாக கார்னரில் இல்லை இப்படி வைப்பாங்க, இல்லை இப்படி வைப்பாங்க, அந்த மாதிரி இல்லாமல் கரெக்டாக சென்டரில் வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு பேக் பண்ணலாம். ஓகேவா? இந்த மாதிரி தான் நான் பண்ணுவேன். அட் டைமில் பார்த்தீங்கன்னா 1 kg வச்சு தான் இதில் பேக் பண்ண முடியும். அதே மாதிரி கீழே வந்து 2 ராட் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி மேலே வந்து 2 ராட் கொடுத்துருப்பாங்க. இதே மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து ஹீட் வந்து இதுக்கும் வந்து நமக்கு ஹீட் வந்து வரும். அதே மாதிரி மேலேயும் ஹீட் வரும். இதில் எப்படின்னா ஒரு 10 நிமிஷம், 10 நிமிஷம்ன்றதை விட கொஞ்ச நேரம், அது கரெக்டாக எனக்கு எக்ஸாக்டாக அந்த டைமிங் தெரியல, கொஞ்ச நேரம் வந்து கீழே இருக்கிற ராடு வந்து நமக்கு ஹீட் ஆகும், கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மேலே இருக்கிற ராடு ஹீட் ஆகும். அப்போ நமக்கு பார்த்தா ஒரு மாதிரி ரெட்டிஷ் கலரில் இருக்கும். அப்படியே ஹீட் ஆனால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நல்லா ரெட் கலராக ஆரஞ்சு கலரும் அப்படியே மிக்ஸ் ஆகிருக்க மாதிரி இருக்கும் இந்த 2 ராடில் மட்டும். அப்போது நமக்கு ஈவனாக வந்து ஹீட் வந்து பரவும், கரெக்டாக நமக்கு பேக் ஆகும். அந்த மாதிரி தான் இது பேக் ஆகிட்டு இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் லெவலு 100லேருந்து 200 வரைக்கும் இருக்கு நமக்கு டெம்பரேச்சர். அதே மாதிரி மோட் பார்த்தீங்கன்னா பேக் மோடு, கிரில் கன்வென்ஷன் மோடு இருக்கு, டோஸ்ட் மோடு இருக்கு, கிரில் ராட் மோடு இருக்கு, ரோஸ்ட் மோடு இருக்கு. இந்த ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதே மாதிரி டைமிங் பார்த்தீங்கன்னா 1 hour வரைக்கும் நமக்கு டைமிங் இருக்கும். அதாவது 60 minutes வரைக்கும் டைமிங் இருக்கும். இப்போ இதுல லைட்டிங் வரும். அதே மாதிரி நம்ம உள்ள வந்து ஒரு லைட்டிங் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம ஆன் பண்ண உடனே இதுல பேக் மோட்ல வச்சு நம்ம ப்ரீ ஹீட்டோ இல்லை எதுவும் பண்றோமோ அது வந்து நமக்கு உள்ள லைட்டிங் கொடுக்கும். இப்போ இதை ஆன் பண்ண உடனே நமக்கு உள்ள ஒரு டிக் 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 டிக்னு சவுண்டு கேட்கும், ஒரு டிக் டிக்னு ஒரு சவுண்டு கேட்கும். அப்போ வந்து இந்த நம்ம கிளாக்லாம் ஓடுது இல்லைங்களா, அந்த மாதிரி நமக்கு டிக் டிக்னு அந்த சவுண்ட் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இது ஆஃப்ல தான் இருக்கு. அப்போவுமே இதை நம்ம டைமர் வைக்கும்போது நமக்கு அந்த மாதிரி டிக் டிக்னு சவுண்டு வந்து வரும். ஸோ இதுதான் வந்து இதில் பேசிக்கான கான்செப்ட். இப்போ நம்ம இந்த ஓடிஜி வந்து நான் ஆனே பண்ணலை. இப்போ நான் வந்து ஒரு 10 minutes வச்சுட்டு இப்போ நான் ஆஃப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சவுண்டு வந்தது இல்லைங்களா, இந்த சவுண்டு தான் வந்து நம்ம பேக் பண்ணி அந்த டைமர் முடிஞ்சதுக்கு அப்புறம் வர்ற சவுண்டு. இந்த மாதிரி தான் வரும் சவுண்டு. இப்போ இந்த மாதிரி தான் நம்ம பேக் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவோம். அதாவது பேக் மோட்ல வச்சு தான் பேக் பண்ணுவோம். கன்வென்ஷன் மோடு எதுக்காக கொடுத்துருக்காங்க, கிரில் கன்வென்ஷன் தான். நம்ம சிக்கன்லாம் வச்சு கிரில் பண்றோம் இல்லைங்களா, அப்போ கன்வென்ஷன் மோட்ல கொடுத்தோம்னா நமக்கு அந்த ரொட்டேட் ஆகும் பாருங்க. அந்த இது வந்து பாத்தீங்கன்னா ராட்ல வைக்கணும். கிரில் ராட்ல வச்சா அதாவது சென்டர்ல வந்து நம்ம ஒரு சிக்கனை இதுல இன்செர்ட் பண்ணிடுவோம். இந்த கம்பி மாதிரி இருக்கு பாருங்க, இதுல வந்து நம்ம அதை இன்செர்ட் பண்ணிடணும். இப்போ மேல கொடுத்துருக்க இந்த ஒயர் ட்ரே ஒன்று வந்துச்சு, ஓகேவா. இந்த இது ஒன்று இருக்கும். இதுதான் வந்து நான் எப்பவுமே இதில் வச்சு யூஸ் பண்றது. இது பார்த்தீங்கன்னா இந்த குக்கீஸ்க்கு இதுக்கெல்லாம் வந்து, அப்புறம் வந்து சிக்கன் வந்து நமக்கு கிரில் பண்ணணும் அப்படின்னா இதில் வந்து அலுமினியம் ஃபாயில் ஷீட் போட்டுட்டு கிரில் பண்ணுவேன். இதில் தான் வச்சு கிரில் பண்ணுவேன். இது அதுக்காக கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா நான் குக்கீஸ்லாம் பேக் பண்ணுறதுக்கு இந்த ட்ரே வந்து யூஸ் பண்ணுவேன். இது வந்து அலுமினியம் ட்ரே தான். இப்படி வச்சு நம்ம அப்படியே டைரெக்டாகவே குக்கீஸ்க்கு இது வச்சு யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி இது கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இது எல்லாமே ரிமூவ் பண்ணிடுறேன். இது வந்து நமக்கு தேவையான மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணணும். அதே மாதிரி இது 30 லிட்டர்ன்றதுனால அட் டைம்ல வந்து நமக்கு கரெக்டா 1 kg தான் நம்ம வந்து பேக் பண்ணி எடுக்க முடியும். ஸோ அதனால நீங்க பார்த்துக்கோங்க. உங்களுக்கு டெய்லி யூஸ் இல்லைன்னா வீட்டு யூஸ்க்காக யூஸ் பண்றீங்க அப்படின்னா இந்த ஓடிஜி வந்து கரெக்டா இருக்கும். இதே நீங்க வந்து கமர்ஷியல் பர்பஸ்க்காக யூஸ் பண்றீங்கன்னா இதை விட எக்ஸ்ட்ரா வாங்கிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
60 லிட்டர்ஸ் கிடைக்குது. 60 லிட்டர்ஸ் வாங்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதில் என்ன டிஸ்அட்வான்டேஜ் எனக்கு இருந்துச்சு அப்படின்றது நான் எப்படி சொல்கிறேன்னா, இப்போ இதில் வந்து நான் ஒரு நாள் சிக்கன் வச்சு grill பண்ண டைமில் கீழே வந்து எனக்கு பட்டர் கொஞ்சம் அதில் வந்து தண்ணி இருக்கு இல்லையா, அந்த சிக்கன் வேகும்போது அந்த தண்ணி ஊற்றி தான் இந்த மாதிரி துரு மாதிரி பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. அது மட்டும்தான் இதில் எனக்கு உள்ள இப்போ டிஸ்அட்வான்டேஜ், வேறு எதுவுமே அதில் சொல்கிறதுக்கு இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா பேக் பண்ணுறதெல்லாம் நான் வந்து கரெக்டான டைமில் பேக் ஆகும், சூப்பராக பேக் ஆகும், அதுவுமே எந்த ப்ராப்ளமும் இல்லை. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதில் இன்னொரு மிஸ்டேக் என்ன ஆச்சுன்னா, ஒரு டைம் நான் பேக் பண்ணப்போ தெரியாமல் ரொம்ப அதிகமாக டெம்பரேச்சர், இப்போ நான் இப்படி கை வைக்கும்போது தெரியாமல் இப்படி திருகிடுச்சு. அப்போது அதுதான் இதில் ஒரு ஃபால்ட்டு. இப்போ நமக்கு தெரியாமல் பட்டுருச்சுன்னா கூட நம்ம சரியாக கவனிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா மேலே ராடில் அதிகமாக ஹீட் போய் நமக்கு ஃபுல்லாகவே கருகி தீஞ்சு போயிடும். ஸோ ஒரு டைம் நான் அது மாதிரி தான் ரொம்ப டெம்பரேச்சர் அதிகமாக வச்சுட்டேன், அதாவது 200 கிட்ட வச்சுட்டேன். 200 கிட்ட வச்சுட்டு அது ஒரு டைம் வந்து ப்ரௌனி வந்து பேக் ஆகும்போது ஃபுல்லாகவே கருகிடுச்சு. ஆனால் அந்த டைமில் என்ன ஆச்சுன்னா, மேலே இந்த டைமர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, 0, 10, இங்கே 15 இருக்கும், இங்கே 20 அந்த மாதிரி இருக்கும். பட் இங்கே இருக்கிறது எல்லாமே எனக்கு எரேஸ் ஆயிடுச்சு. அது எதனால் ஆச்சுன்றது எனக்கு தெரியல. மேலே இருக்கிறதுலாம் நல்லா கிரிப்பாக இருக்குது, திக்காக இருக்குது, எனக்கு இங்கெல்லாம் அழிச்சா நமக்கு போகவே இல்லை, அந்த அளவுக்கு இருக்குது. பட் ஓவர் ஹீட் வந்து இந்த இடத்துல எனக்கு ஃபார்ம் ஆகிருக்குமோ அப்படின்னு தோணுச்சு. ஆனால் இந்த 20 இந்த டைமர் ஃபுல்லாகவே எனக்கு அப்படியே நான் கையை வச்சு இப்படி திருகிற டைம்லலாம் ஃபுல்லாகவே அழிஞ்சு வந்துருச்சு. ஒருவேளை அந்த ஹீட் வந்து இந்த இடத்துலலாம் பட்டு அது மாதிரி இதுவாகிடுச்சு அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ இது ஒன்று தான் இப்போ ஃபால்ட்டு. இது இப்போ 1 இயர் வந்து இந்த ஓடிஜிக்கு வந்து வாரண்ட்டி இருக்குது. நான் என்னன்னா இதை கஸ்டமர் கேர் கால் பண்ணி சொல்லலாமா, இல்லை நம்மளே ஏதாவது மார்க்கர் வச்சு மார்க் பண்ணிக்கலாமா அப்படின்லாம் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் இதே மாதிரி தான் வச்சிட்ருக்கேன், ஏன்னா நமக்கு டைமர் தான் ரொம்ப முக்கியம். இப்போ பார்த்தா தெரியும், லைட்டாக இப்படி நான் கையை வச்சு தேய்க்கும் போதே அது அழிஞ்சிட்டு வருது பார்த்தீங்களா. இதுதான் இதில் பிரச்சனை எனக்கு. இதில் அதே மாதிரி நானும் தேய்ச்சி பார்க்குறேன், அதுலலாம் வரலை. பட் இந்த இடத்துல மட்டும் எனக்கு இந்த டைமர் கொடுத்துருக்க இடத்துல மட்டும் இது வந்து எரேஸ் ஆயிடுச்சு. ஏன்னா நமக்கு இதுதான் மெயின் இம்பார்ட்டண்ட், ஏன்னா நமக்கு டைமர் தான் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. ஸோ அது மட்டும் எனக்கு மிஸ் ஆகுது. ஸோ அதனால நான் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு இதை யோசிச்சுட்டு இருக்கேன். இது வந்து கஸ்டமர் கேர் கால் பண்ணி சொல்லலாமா, இன்கேஸ் நீங்கள் யாராவது இதே பிராண்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி யாராவது இஷ்யூ ஃபேஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லுங்கள். மேலெல்லாம் வந்து இந்த மாதிரி எதுவுமே ஆகலை, நல்லா இருக்குது. பட் இந்த இடத்துல மட்டும்தான் எனக்கு அந்த மாதிரி இருக்குது. ஸோ இது என்ன ப்ராப்ளம், இதுக்கு என்ன சொல்யூஷனும் எனக்கு எக்ஸாக்டாக தெரியல, என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு. ஸோ நான் முடிஞ்ச வரைக்கும் அப்படியே தான் மேனேஜ் பண்ணி பண்ணிகிட்ருக்கேன். மார்க்கர் வாங்கி வச்சாலும் அது ஹீட் ஆகும்போது கண்டிப்பாக அது அழிய தான் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்கேன். ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இல்லைனா வந்து நம்பர் மாதிரி போட்டு டேப் லெட்டர்ஸில் போட்டு ஒட்டிட்டு அந்த மாதிரி செலோடேப் போட்டு ஒட்டிடலாமா அப்படின்னு பார்த்துட்ருக்கேன். ஸோ என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. அது கஸ்டமர் கேர் கால் பண்ணி அவங்கள்ட்ட சொல்லலாமா அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். ஸோ இதுதான் இப்போ நமக்கு பேசிக்கான திங்ஸ் எல்லாமே. வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். அதே மாதிரி இந்த கிளாஸ் வந்து நமக்கு ரொம்ப திக்கான கிளாஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கிளாஸும் ரொம்ப திக்கான கிளாஸு. ஸோ அதனால் ரொம்ப வந்து நமக்கு ரொம்ப நல்லா இருக்குது. கிளாஸ் வந்து உடையிறதுக்குலாம் வாய்ப்பில்லை. நம்ம கொஞ்சம் பார்த்து கவனமாக வச்சுக்கணும். டெம்பரேச்சர் வந்து நம்ம எப்போவுமே இது 170 வச்சாலே கரெக்டாக இருக்கும். 180 நீங்கள் போகவே வேண்டாம். 170, அதாவது ப்ரௌனிஸ் பேக் பண்ணுறதுனா 170 இருந்தாலே கரெக்டாக இருக்கும். 170 கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் கிரில்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா கிரில் வந்து நான் ராட் யூஸ் பண்ணுறதில்ல, கன்வென்ஷன் மோடு தான் வச்சு யூஸ் பண்ணுறேன். ராட் எதுக்காக யூஸ் பண்ணோன்னா அந்த ராடை அது ரொட்டேட்டாக கரெக்டாக தெரியல, அதுவுமே ரொட்டேட் பண்ணுற மாதிரி நமக்கு இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க இல்லையா. சிக்கன் உள்ளே வந்து ஃபுல்லாக இன்செர்ட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக சிக்கனை உள்ளே இன்செர்ட் பண்ணிவிட்டு அதுக்கு சைடில் வந்து இந்த மாதிரி நமக்கு சிக்கனை இதில் அது சொருகிட்டு இன்செர்ட் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் இது கொடுத்துருக்காங்க. அது நான் இது வரைக்கும் இது யூஸ் பண்ணலை, அதனால் எனக்கு இதை பற்றி அவ்வளோவா தெரியல. மற்ற எல்லாமே நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து பேக்கிங், அதாவது இது வந்து சிக்கன் கிரில் பண்ணுறதுக்கு இதில் அலுமினியம் ஃபாயில் போட்டு சிக்கன் பீசஸ் இங்கேயும் வச்சுட்டு அப்படியே கிரில் பண்ணி எடுக்கலாம், அதுக்கு நல்லா யூஸ் ஆகும். இது வந்து குக்கீஸ் பண்ணுறதுக்கு அப்படியே யூஸ் ஆகும்.
அப்படி இல்லைன்னா ட்ரேல வச்சு கூட நீங்க பேக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டின் பாருங்க, இந்த டின் பாத்தீங்கன்னா எனக்கு 1 kg பேக் பண்றதுக்கு கரெக்டா இருக்கும். 1 kg பேக் பண்ற ட்ரே வந்து இதுல வைக்கிறதுக்கு எனக்கு கரெக்டா இருக்கும். கரெக்டா எக்ஸாக்டா இருக்கும். இதுல 1 kg அட் அ டைம்ல நான் பேக் பண்ணி எடுப்பேன். இதே வந்து ஸ்கொயர் டின் வச்சாலும் 1 kgக்கு வைக்கலாம். அதுக்கு மேல வந்து நீங்க வைக்க முடியாது. இன்கேஸ் நீங்க 1/2 kg டின், அந்த 7 inch டின், இந்த மாதிரி 7 inch டின் வந்து வைக்கிறீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம்னா, இப்படி வச்சுட்டு இந்த சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு 1/4 கிலோ டின் வச்சு பேக் பண்ணலாம். இதே மாதிரி 2 டின் வச்சு பேக் பண்ணலாம். 1/4 கிலோ டின், இது வந்து 4 inch டின், இது வந்து 7 inch டின். இந்த மாதிரி வச்சு பேக் பண்ணலாம். அதாவது மேக்ஸிமம் வந்து 9 inch வச்சுதான் பேக் பண்ண முடியும். அட் அ டைம்ல ப்ரௌனிஸ் பேக் பண்றதுக்கு சொல்றேன். ஸோ அதனால நீங்க கமர்ஷியல் பர்பஸ்க்கு வாங்குறீங்க அப்படின்னா இதை விட கொஞ்சம் அதிகமான லிட்டர்ஸ், 48 லிட்டர்ஸ் இருக்கு, 60 லிட்டர்ஸ் இருக்கு. ஸோ அதிகமான லிட்டர்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. அவ்வளவுதான். இதுல வந்து மற்றபடி வேற எதுவும் டிஸ்அட்வான்டேஜ் இருக்கிற மாதிரி தெரியல. எனக்கு மெயினா இருக்கிறது பாத்தீங்கன்னா இதுதான். இந்த டைமர் வந்து ப்ராப்ளம் ஆனது மட்டும்தான். எனக்கு இப்போதைக்கு இருக்கிறது ஒரே ஒரு ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா இந்த லெட்டர்ஸ் போனது மட்டும்தான். உங்களுக்கு கிளியரா தெரியும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல அழிஞ்சிருக்கிறது, இங்கெல்லாம் எவ்வளோ கிளியரா இருக்கு பாருங்க. இந்த இடத்துல மட்டும் அழிஞ்சது மட்டும்தான் எனக்கு ப்ராப்ளம். மற்றபடி வேற எதுவுமே இந்த ஓடிஜியை பத்தி நான் இஷ்யூவே சொல்ல மாட்டேன். ரொம்ப சூப்பரா இருக்கு. நீங்க ஏதாவது மேல ஒரு கிளாத் போட்டு மெயின்டைன் பண்ணீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். கண்டிப்பா நீங்க இதை ஒர்க் பைன்னு தான் நான் சொல்லுவேன். நான் 8000 ருபீஸ்க்கு ஒரு ஆஃபர் டைம்ல தான் வாங்கியிருந்தேன். இப்போவும் அதே ரேஞ்ச் தான் இருக்கா என்னன்னு தெரியல. கண்டிப்பா நீங்க செக் பண்ணி பாருங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா அதில் எம்ஆர்பி வந்து 17,400 சம்திங் இருந்துச்சு. நான் வாங்கும்போது 8,000க்கு வாங்கியிருந்தேன். உங்களுக்கு வேறு ஏதாவது இதை பற்றின டீட்டெயில்ஸ் வேணும், நீங்களும் இது வாங்க போகிறீங்க அப்படின்னு டீட்டெயில்ஸ் ஏதாவது வேணும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். நான் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன். ரிவ்யூஸ் வந்து ஃபுல்லாக நான் வந்து பேசி தான் போட்டிருக்கேன். டைரெக்டாக பேசி போட்டிருக்கேன். ஏதாவது பேக்ரவுண்ட் வந்து சவுண்ட் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக என்னை மன்னிச்சுக்கோங்க. வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா கண்டிப்பாக கேளுங்க. நான் உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக பாருங்கள். உங்களுக்கு பேக்கிங் ரிலேட்டடாக ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ப்ரௌனிஸ் இல்லைனா டீ கேக்ஸ், முட்டை மிட்டாய், பேக்கிங் ரிலேட்டடாக எல்லாமே வந்து உங்களுக்கு நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுச்சுன்னா கண்டிப்பாக நம்ம வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்களும் உங்கள் ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. சென்னை ஓஎம்ஆர் சைடில் இருக்கிறவங்களுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் கேக்ஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு எப்போ தேவைப்பட்டாலும் எப்போ வேணாலும் கால் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள். இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.